ஆவியுலகின் விதிகள். மறுபிறவி அவசியமா? ஆவியுலகில் இருந்து கொண்டே எங்களால் ஏன் ஆன்மீக ரீதியாக உயர முடியாது? உங்கள் ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் பூமிக்கு வருகிறீர்கள். ஓர் ஆன்மா ஆன்மீக ரீதியாக மேம்படுவதற்காக பல்லாயிரக்கணக்கான முறை பூமிக்கு வருகிறார். இந்த ஆன்மா ஆண் வடிவிலோ அல்லது பெண் வடிவிலோ இருக்கக்கூடும். அது அவருடைய விருப்ப தேர்வுதான். அதே போல தன் வளர்ச்சிக்கான தேவைகள் எவை என்பதன் அடிப்படையிலும் அவர் ஆண் வடிவையோ அல்லது பெண் வடிவையோ தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆன்மா பூமியில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மதங்களில் பிறவி எடுக்கக்கூடும். ஒரே ஆவி புவியுலகில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு பெயர்தான் மறுபிறவி. நீங்கள் பூமிக்கு வந்திருப்பது இது முதன்முறை அல்ல. உங்களுடைய பல பிறவிகளில் ஒன்று இது. பெரும்பாலானோரின் விஷயங்களில் ஆவியுலகின் 5, 6, 7 ஆகிய தலங்களில் உள்ள ஆன்மாக்களின் முன்னேற்றம் மெதுவாகவே நடைபெறுகிறது. ஏனெனில் இங்கு நல்ல அதிர்வுகள் நிலவுகின்றன. எனவே சரியான விஷயத்தை செய்வது இந்த ஆன்மாக்களுக்கு கடினமாக இருப்பதில்லை. ஆனால் புவியுலகில் தீவினை அதிகரித்து கொண்டே இருப்பதால் ஒரு சிறிய நற்காரத்தை செய்தால் கூட ஒரு நல்ல ஆன்மாவால் வேகமாக உயர முடிகிறது. மேலும் புவியுலகில் எதிர்மறை அதிர்வுகள் இருப்பதாலும் ஸ்தூல மனம் மட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாலும் ஒரு ஆன்மாவால் ஒரு விஷயத்தை சரியான முறையில் சீர்தூக்கி பார்க்க முடியாமல் போகலாம். எனவே அவர் உட்பட வேண்டிய சோதனை அதிக கடினமானதாக இருக்கலாம். பூமியில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு உங்கள் ஸ்தூல மனதை விட உங்கள் ஆழ்மனதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டியுள்ளது. ஆனால் ஒரு நல்ல ஆன்மா உங்கள் புவியுலகில் மறுபிறவி எடுக்கும் போது அவர் ஆன்மீக ரீதியாக கீழ்நோக்கி செல்லக்கூடிய ஆபத்து அதில் அடங்கி இருக்கிறது. அவர் ஆவியுலகிலேயே தங்கிவிட்டால் அவருடைய வளர்ச்சி மெதுவாக இருக்கும். ஆனால் அவர் ஒருபோதும் கீழ்நிலைக்கு செல்ல மாட்டார். தான் ஆவியுலகில் இருந்து கொண்டு சீராக முன்னேற்றம் அடைவதா அல்லது பூமிக்கு இறங்கி வந்து ஆன்மீக ரீதியாக கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய ஆபத்தை எதிர்கொண்டு வேகமாக முன்னேறுவதா என்பதை அந்தந்த ஆன்மாதான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் புவியுலக குறிக்கோளை நிறைவேற்றிவிட்டு உங்கள் கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு 7வது தலத்தின் 9வது நிலையை எட்டிய பிறகுதான் மறுபிறவி சுழற்சி நிறைவுக்கு வருகிறது. அந்நிலையில் நீங்கள் உங்கள் புவியுலக அனுபவத்தை கடந்து விட்டிருப்பீர்கள். அதாவது பூமியில் இருக்கும்போதே ஓர் ஆவியுலக ஆன்மாவை போல சிந்திக்கவும் வாழவும் நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். நாம் இங்கு கச்சிதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை. எந்த ஒரு மனிதராலும் கச்சிதமானவராக இருக்க முடியாது. நீங்கள் உங்களால் இயன்ற அளவு சிறப்பாக செயல்பட்டு உங்கள் ஆன்மா அடுத்த பிரபஞ்சத்திற்கு தயாராக இருக்கும் விதத்தில் அதை பயிற்றுவிப்பதை பற்றித்தான் நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். பூமியில் இருக்கும்போது இது உங்களுக்கு முழுமையாக புரியாது. நீங்கள் ஆவியுலகிற்கு போன பிறகுதான் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். பூமியில் மறுபிறவி எடுப்பதற்கு அனைத்து ஆன்மாக்களும் ஒரு குறிப்பிட்ட செயல்களை பின்பற்ற வேண்டும். மறுபிறவி செயல்முறை என்று அது அழைக்கப்படுகிறது. 1. நீங்கள் மறுபிறவி எடுக்க விரும்பினால் உங்கள் தலத்தின் பேரான்மாவிடம் நீங்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும். 2. நீங்கள் ஏன் மறுபிறவி எடுக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கான காரணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். கர்ம வினையை தீர்த்து உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றி ஆன்மீக ரீதியாக உயர்வதுதான் பெரும்பாலும் மறுபிறவிக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு ஆன்மா தீர்க்க வேண்டிய கர்ம வினைகள் ஏராளமாக இருந்தால் ஆவியுலகில் அந்த ஆன்மாவால் அவற்றை தீர்க்க முடியாது. எனவே பூமியில் அவர் மறுபிறவி எடுத்தாக வேண்டும். சில சமயங்களில் அதிக கர்ம வினைகள் இல்லாத ஓர் ஆன்மா கூட பூமியில் உள்ள தன் அன்புக்குரிய ஒருவர் தவறான பாதையில் செல்வதை கண்டு அவருக்கு உதவ விரும்பி மறுபிறவி எடுக்க விரும்புவார். 3. நீங்கள் ஒரு தாயாரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில் இல்லாத ஓர் ஆன்மா தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஆன்மீக ரீதியாக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு தாயாருக்கு பிறக்கக்கூடும். சில சமயங்களில் ஒரு எதிர்மறையான தாயாரை மேம்படுத்துவதற்காக ஒரு நல்ல ஆன்மா அவருக்கு குழந்தையாக பிறக்கக்கூடும். அந்த ஆன்மா தன் கர்மவினையை தீர்ப்பதற்கும் சோதனைக்கும் பயிற்றுவிப்புக்கும் உட்படுத்தப்படுவதற்குமான ஒரு வழியாக அது அமையக்கூடும். ஆனால் அது ஒரு ஆபத்தான முயற்சியாக இருப்பதால் பலர் ஆன்மீக ரீதியாக கீழ்நிலைக்கு சென்று விடுகின்றனர்.
சில சமயங்களில் தங்கள் தந்தையுடன் நெருக்கமாக இருப்பதற்காக அவர்கள் ஒரு தாயை தேர்ந்தெடுக்கின்றனர். அதாவது அவர்கள் உண்மையில் தங்கள் தந்தையை தேர்ந்தெடுக்கின்றனர். 4. நீங்கள் எந்த வகையான பயிற்சிக்கும் சோதனைக்கும் உட்பட விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். எடுத்துக்காட்டாக, பூமியில் நீங்கள் பிறப்பதற்கான காரணம்தான் உங்கள் பிறவி நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவையான நேர்மறை பண்பு நலன்களை நீங்கள் உங்களிடம் வளர்த்து கொள்ள உங்களுக்கு உதவக்கூடிய மக்களையும் அனுபவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். கர்வம் உங்களிடம் இருக்கிறதா என்று நீங்கள் சோதித்து பார்க்க விரும்பினால், உங்கள் கர்வத்தை உடைத்தெறிந்து உங்களுக்கு பணி வைக்க கற்றுக் கொடுக்க கூடிய படிப்பினைகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். 5. உட்புகும் ஆன்மா ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பூமியில் நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்து நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் ஒரு சூழல் உங்களால் கையாளப்பட முடியாத அளவுக்கு கடினமாக இருந்தால், ஆவியுலகில் இருந்து ஒரு நல்ல ஆன்மா அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு உங்கள் உடலை ஆக்கிரமித்து கொள்ளும். அச்சூழலுக்கு ஏற்ப அது அவ்வாறு செய்யும். இது அரிதாகவே நிகழ்கிறது. பூமியில் ஓர் ஆன்மா எதிர்கொண்டிருக்கும் சூழல் அவருடைய திறனுக்கு அப்பாற்பட்டு இருந்தால், அந்த நெருக்கடியான நேரங்களில்தான் ஆவியுலகில் உள்ள ஒரு நல்ல ஆன்மா அந்த புவியுலக ஆன்மாவின் உடலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆக்கிரமித்து கொள்கிறது. அதாவது இது உங்களுக்கான சோதனையோ பயிற்சியோ அல்லது உங்கள் கர்ம வினையோ அல்ல. புவியுலக ஆன்மாவின் வெளிமனதிற்கு தெரியாமல் அவருடைய ஆழ்மனம் உதவி கேட்டு குரல் கொடுக்கிறது. 6. நீங்கள் எந்த தேதியில் பிறக்கப் போகிறீர்கள், எந்த தேதியில் மரணம் அடைய போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். உங்கள் மரண நாள் உங்கள் இறுதி நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. 1வது தளத்திலிருந்து 7வது தளம் வரை அனைத்து தளங்களையும் சேர்ந்த ஆன்மாக்களுக்கும் இந்த மறுபிறவி செயல்முறையை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 1வது மற்றும் 2வது தளங்களை சேர்ந்த ஆன்மாக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு 2 விஷயங்கள் உள்ளன. ஒன்று, அவர்கள் தங்களுடைய கீழ்மட்ட தளத்திலேயே இருந்து கொள்ளலாம், அல்லது தங்களுடைய முந்தைய பிறவிகளில் தாங்கள் செய்த பாவங்களை பற்றிய நினைவுகளோடும் 1வது மற்றும் 2வது தளங்களில் தாங்கள் கழித்த நாட்களை பற்றிய நினைவுகளோடும் சுமை தாங்கும் விலங்குகளாக பூமிக்கு அவர்கள் திரும்பி வரலாம். 1வது மற்றும் 2வது தளங்களை சேர்ந்த சில ஆன்மாக்கள் இதை தேர்ந்தெடுக்கின்றனர், ஏனெனில் அவர்கள் தங்கள் கர்ம வினையை விரைவாக தீர்த்துவிட விரும்புகின்றனர். தாங்கள் ஏன் சுமை தாங்கும் விலங்குகளாக பிறந்துள்ளோம், தாங்கள் ஏன் துன்புற்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்களுடைய முந்தைய பிறவிகளை பற்றிய நினைவுகளும் இத்தலங்களை பற்றிய நினைவுகளும் அவர்களுக்கு இருப்பதற்கான அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பூமியில் அவர்கள் எடுத்துள்ள இந்த கடினமான பிறவியில் அவர்கள் எதிர்கொள்கின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்கான வலிமையை இந்த நினைவுகள் அவர்களுக்கு கொடுக்கின்றன. அவர்களுடைய கர்மவினை முற்றிலுமாக துடைக்கப்படுவதில்லை. அவர்களுடைய கர்மவினை அளவுக்கு அதிகமானதாக இருந்தால் அதை தீர்ப்பதற்கு இந்த ஆன்மாக்கள் நூற்றுக்கணக்கான பிறவிகளை எடுத்தாக வேண்டியிருக்கும். இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் சவாலான ஒன்றாக தோன்றக்கூடும். ஆனால் இந்த அத்தனை தேர்ந்தெடுப்புகளையும் நீங்கள் தனியொருவராக செய்ய வேண்டியதில்லை. உங்கள் தளத்தின் பேரான்மாவோடும் உங்கள் தளத்தை சேர்ந்த அறிவார்ந்த ஆன்மாக்கள் மூவரோடும் சேர்ந்து நீங்கள் அத்தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் அவர்களிடம் கூறுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்கான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்வதில் அவர்கள் உங்களை வழிநடத்துவர். எடுத்துக்காட்டாக, ஆன்மீக ரீதியாக உயர்வதற்கு நீங்கள் பேரார்வம் கொண்டிருந்து உங்கள் கர்ம வினையை விரைவாக தீர்ப்பதில் நீங்கள் தீவிரமாக இருந்தால் மிக கடினமான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடும். அப்பாதை உங்களால் கையாள முடியாத ஒன்றாக இருக்கக்கூடும். உங்கள் பேரான்மாவும் மற்ற 3 ஆன்மாக்களும் நீங்கள் இப்பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு எதிராக அறிவுறுத்துவர், மாற்று வழிகளை உங்களுக்கு எடுத்துரைப்பர். ஆனால் நீங்கள் மறுபிறவி எடுப்பதில் உறுதியாக இருந்தால் அது உங்கள் சொந்த விருப்பம். எனவே அப்போது யாரும் உங்களை தடுத்து நிறுத்த மாட்டார்கள்.
மறுபிறவி எடுக்க விரும்புவதாக நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்ட பிறகும் கூட பூமியில் மீண்டும் பிறக்காமல் இருப்பதை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு தாயாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றும், ஆனால் அவர் ஆன்மீக ரீதியாக தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் என்றும் வைத்துக்கொள்வோம். இப்போது நீங்கள் அவருக்கு பிறக்க விரும்பவில்லை. எனவே நீங்கள் உங்கள் பதிவை ரத்து செய்து விடுகிறீர்கள். நீங்கள் முதலில் அந்த தாயாரை தேர்ந்தெடுத்த போது அவர் ஆன்மீக ரீதியாக உயர்ந்த நிலையில் இருந்தார். யாரேனும் உங்களுக்கு அறிவை கொடுத்து உங்களை சரியான பாதையில் கூட்டிச் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அந்த தாயார் ஒரு தவறான பாதையில் சென்று விட்டார் என்றால் நீங்கள் அவருக்கு பிறப்பதில் இனி எந்த அர்த்தமும் இல்லை. ஓம் தொடரும்.